இந்த பாருங்களே உங்களுக்கு 3Dல பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த வியூவை பார்க்கல. இந்த இடத்துலாம் ரொம்ப லேண்ட்ஸ்லைட் ஆகிருந்திருக்கு. இந்த இடத்துலாம் லைட்டாக தட்டி வச்சா அது வீஸ்ட்ராமு அது ஏறுது. நம்ம எபிசோட் வச்சுக்கிட்டு அதில் ஏறணும்னு நினைக்கிறியாடா? இதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக வேண்டாம். சைட்லேருந்து பாருங்கள் பாறையெல்லாம் எத்தனை பர்சன்ட் விழுந்து கிடக்குன்னு. ரோட்டுக்குள்ளே மேலே ரோட்டில் விழுந்துருக்கும் போல இருக்குது. ரோட்டுக்குள்ளே விழுந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ விழுந்துருக்குன்னு பாருங்கள். ஐயோ ஐயோ சே 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 பாருங்கள் இந்த பாலத்திலே பாருங்களேன் எந்த அளவுக்கு விழுந்துருக்குன்னு. சே ஐயோ 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 உன்னே இங்கே பாருங்கள் கீழே இந்த என்ன சொல்கிறது ஐயோ உருந்து கொட்டிக்கிட்டு இருக்கடா. பார்த்தீங்களா எனக்கு முன்னாடி எப்போ ஏற்பட்ட பள்ளம் இருக்குன்னு கொஞ்சம் விட்டேன் லைட்டாக உள்ளே இழுத்துட்டு போயிடும். Don't wanna sleep in, cause I got something to prove. ஹலோ ரைடர்ஸ், நான் உங்கள் மோட்டோஜோட விஜய். இன்றைக்கி பார்த்தோம்னா டே 18, இன்றைக்கி 18வது நாள். இன்றைக்கி பார்த்தோம்னா மண்டி, அந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் மண்டிங்கிற ஊருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தோன்னா நேற்று நைட்டு நான் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா இப்போ அந்த ரூம்லேருந்து இப்போ நான் கிளம்ப போகிறேன். நான் இருந்த ரூம் பேர் பார்த்தோம்னா, நான் இருந்த ரூமோட பேர் பார்த்தோம்னா கண்ணான் கேஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு ரூமு. அங்கே ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ஃபுட்டோட ப்ரைஸும் ரொம்ப ஜாஸ்தி. நான் ரூம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அடித்து குடிச்சு 700 ரூபாய்க்கு ஓகே பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம இங்கேருந்து மண்டி போகிறோம். மண்டியிலேருந்து அப்படியே குழுலேருந்து மணாலி. ஆனால் இனிமேல் தான் நமக்கு வந்து ரூட் வந்து ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருக்க போகுது. இனிமேல் கொஞ்சம் எபிசோட் 1 எபிசோட் 2 அப்படின்னு சொல்லி கூட வரலாம். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி ஃபுல்லாக வீடியோஸை பாருங்கள், எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம பைக்கு சிலகுட்டி வார்ம் அப் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சரியாக கவனிக்கல. போகிற வழியில் நான் அப்படியே மோட்டர் பைக்கிங்கில் உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று நைட்டு வந்து சாப்பிடலை. நான் வாங்கி வச்சுருந்த இந்த பாயில்டு நூடுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சுடுதண்ணி ஊற்றி அதை பாயில் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ போகிற வழியில் எங்கேயாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எங்கேயாவது ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். எனவே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் மோட்டோஜோட விஜய். அண்டு மோட்டோ லைக்கில் பார்ப்போமா? ஓகே பாய் சார், பாய். ஓகே காசு இங்கே கிளம்பிட்டேன். இந்த கடையில் தான் இப்போ சாப்பிட்டோம். ஜெய்ஹிந்த் போஜ்னாலயான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் காய்ஸ். இங்கே இருக்கிறதுலே இந்த ஒரு ஹோட்டல் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரேட்டு கம்மியாக இருக்குது. நேற்று நைட்டு நான் தங்கியிருந்த ஹோட்டலில் கூட ரேட்டு கடுமையாக இருந்துச்சு. இங்கே பரவாயில்ல, நிஜமாகவே சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் சிக்கன் நமக்காக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணாப்புல, இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாப்புல. நம்ம அந்த டைம் பார்த்து கரெக்டாக வந்தோம். ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பக்காவாக சுட சுட ரெடி ஆகிரும், ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னாரு. அப்புறம் எவ்வளோன்னு கேட்டேன். 150 ரூபா அப்படின்னு சொன்னாப்புல. 150 ரூபா பரவாயில்ல, சரி ஓகே அப்படின்ட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பிட்டாச்சு. நேற்று இந்த கடையில் தான் வேகாவுக்கு கிளியர் வைசர் கேட்டேன், இல்லைன்ட்டாப்புல. சரி போகுது, பார்த்துக்குவோம். இப்போ நம்ம மண்டிக்கு போகிறதில்ல காய்ஸ். இப்போ நம்ம இந்த ரூட்டில் இப்போ இந்த பக்கம் போகிறோம், இப்படி இந்த பக்கம் போனோம்னா மண்டி வந்துடும். ஆனால் நம்ம மண்டிக்கு போகிறதில்ல, இங்கிட்ட சைடில் கட் பண்ணி எடுத்து போகணும். நம்ம உள்ள மண்டி ரூட்டு உள்ளே போனோம். மண்டி எப்படி சொல்கிறது, இந்த வழியாக போனோம்னா, இப்போ நம்ம வந்ததுலேருந்து ஆப்போசிட் வழியாக போனோம்னா மண்டி ரூட்டு இது. இந்த பக்கம் இதுதான் மணாலி ரூட்டு. பாருங்க காய்ஸ், வியூவை பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்கா, சும்மா அல்டிமேட்டாக இருக்குது காய்ஸ். நேற்று நைட்டு இங்கே தான் தங்கியிருந்தேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. வந்து பாருங்கள் இந்த மலையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கொய்யால செம்ம. நமக்கு ஒரு ரெயின் பேண்ட் வேறு ஒன்று வாங்கணும். ஏன்னா சகதி சேரெலாம் அடித்து ஜீன்ஸ் பேண்ட்டு ரொம்ப மோசமாகுது. போகிற வழியிலே எங்கேயாவது ரெயின் பேண்ட் எதுவும் விற்றாங்கன்னா ஒன்று வாங்கிட்டு போயிடணும், ரொம்ப முக்கியம் அது. அப்புறம் யமகா ஷோரூம் போகலான்னு பார்த்தேன். சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஆயில் வாங்கலாம்னு தான் நினச்சேன். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வரும்போது வாங்கி ஆயில் மாற்றிக்கிடுவோம், இப்போதைக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு WD-40 மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரைடை நேற்று வந்து 189-90 கிலோமீட்டர் போயிருக்கோம். இன்றைக்கி 0 போடவே இல்லை, போட்டாச்சு. ஓகே 190. நேற்று பார்த்தோம்னா 190 கிலோமீட்டர் தான் கேஸ் வந்தோம். இன்றைக்கி அநேகமாக எவ்வளோ கிலோமீட்டர் போகும்னு தெரில. அந்த ஹோட்டல் கடைக்கார்ட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நீ சிசு போகிறதுக்கே 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிரும்ப்பா,
ரொம்ப டேமேஜாக இருக்குது ரோடு. ஸோ அதனால் லேட் ஆனாலும் ஆயிரும் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ காய்ஸ், நான் வந்து இந்த வீடியோவில் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள்லாம் நான் நிறைய விஷயத்த சொல்ல மாட்டேன். நீங்களே பாருங்கள். இந்த ரைடில் இந்த வீடியோவில் ஒவ்வொரு லக்லையும் இந்த மாதிரியான ஒரு அழகழகான வியூ பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. நான் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆஃப்லைன் மேப் வந்து எப்போவுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மணாலிக்கு வந்து 110 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தோம்னா மணாலிக்கு 110 கிலோமீட்டர். 110 கிலோமீட்டர் ரொம்ப கம்மி தான். ஆனால் இது வந்து நம்ம ஹில்ஸில் ஏறுறோம், அதனால் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும், கொஞ்சம் லேட்டாகவும் ஆகும். ஓகே, பார்த்துப்போம். இந்த மலையில் 2 எடுத்து பாக்கெட்டில் போட்டு கொண்டு போயிடலாமா? கொஞ்சம் நேரத்துக்கு இந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டே வாங்க காய்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு இல்லை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வியூவை என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே ஒரு நல்ல சாங் வரும். ஓகே, இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இன்னும் இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த பக்கம் ஆறு போயிட்டுருக்கு, நம்ம இங்கிட்டு போயிட்டுருங்க. இங்கிட்டிருந்து எட்டி பார்த்தா ஆறு. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஃபோட்டோ எடுக்கணும். எடுப்போமா? எடுப்போம். வந்து இன்றைக்கி நம்ம 6வது டனல் என்ட்ரு ஆகிறோம் காய்ஸ். இது 6வது டனல். இது வந்து சிங்கிள் வேவா, இதுவும் டபுள் வேவா என்னன்னு தெரியல. நடுவில் கம்பி கோடு எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சிங்கிள் வேவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு. நேற்று வந்து டனல்லாம் வந்து டபுள் வேயாக தான் இருந்துச்சு. ஒரே ரோட்டில் 2 பக்கமும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அப்படியே கண்ணங்கரேன்னு இருக்குது. அந்த மலையே பார்க்கல, கண்ணங்கரேன்னு இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று ஊற்றிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய ஃபால்ஸு, அவ்வளோ ஹைட்டில் ஊற்றுது காய்ஸ் அந்த ஃபால்ஸு. அந்த வெள்ளை கலரில் ஒரு சின்ன கோடு மாதிரி தான் தெரியுது அந்த தண்ணி ஊற்றுற இடம். ஆனால் வேற மாதிரி இருக்குது காய்ஸ். சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கல வியூவை. அப்படியே அதை பாருங்களே, உங்களுக்கு 3Dயில் பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த வியூவை பார்க்கல 3D எஃபெக்டில் பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இதை பாருங்க காய்ஸ், இந்த மாதிரி தான் காய்ஸ் எல்லா இடத்துலையும் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. இந்த இடத்துலாம் ரொம்ப லேண்ட்ஸ்லைட் ஆகிருந்துருக்கு. இந்த இடத்துலாம் பாருங்க, எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோட்டெல்லாம். பாருங்க, இந்த மலையை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டர்ரா அல்லு கல்லு. அதாவது ஒரு மலை இருந்துச்சுன்னா, ஒரு பிளைன், ஒரு பெரிய பாறையாக இருந்துச்சுன்னா அது வந்து சரியாது டக்குன்னு. ஆனால் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்க பாறையெல்லாம் வந்து சட்டுன்னு சரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி அங்கேருந்து கடை ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. நிறையா தண்ணி போகுது கீழே. ஐயோ, வீடியோவில் எப்படி தெரியுதுன்னே தெரியலையே. நான் வேறு அப்படி காமிச்சிட்டு வர்றேன். உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னன்னு தெரியலையே காய்ஸ். வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரிய போகுது எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள், பக்கத்தில் தண்ணி எவ்வளோ பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. தூசி அடிக்குது. பக்கம் வியூவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ காய்ஸ், இந்த வீடியோலாம் கொஞ்சம் பெருசாகவே போகும். எபிசோடு 1, 2ன்னு வரும். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நிறையா வியூ வரப்போகுது, மிஸ் பண்ணிடாதீங்க. எபிசோடு 1, 2ன்னு வரும். ஓகே, உங்களுக்கு நிறுத்தி இந்த லக்க காட்டுறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம். இந்த பக்கத்து வியூவை காட்டுறேன் இருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அழகுக்கு பின்னாடி நிறைய ஆபத்தும் இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பயங்கர ஸ்பீடாக போகுது தண்ணி. அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபால்ஸ் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வியூவை கொஞ்சம் பாரு, என்ன அழகுன்னு கொஞ்சம் கேளு, என்ன அழகு கொஞ்சம் சொல்லு, அழகழகை என் நெஞ்சில் அடடடடா என்ன பண்டு ஆழ வண்டி, எந்த பூவிலும் வாசம் உண்டு, லைன் கம்பி ரிப்பேரு நடக்குதுங்க. ஏன்னு தெரியல, வருஷம் நிப்பாட்டி கிடக்கு. எதுவும் ரோடு கிளியரன்ஸ் ஒர்க் எதுவும் நடக்குதான்னு தெரியல. ஸோ
गाइस वंडी मेले उठी है तो आप भी जा सकता हूँ ना थैंक यू भैया லைட்டாக தட்டி வச்சா பிரச்சனை இல்லை அது வீஸ்ட்ராமு அது ஏறுது நம்ம எபிசோட் வச்சுக்கிட்டு அதில் ஏறணும்னு நினைக்கிறியாடா இதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக வேண்டாம் அதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம் என்னடா நீ என்னாச்சுன்னு தெரியலையே போனவங்கெல்லாம் திரும்பிக்கிட்டு வர்றாங்க அங்கே மடக்குறாங்க क्या बोल रहे हैं साहब थोड़ी देर रोकने के लिए बोल थोड़ी देर रोकने के लिए हाँ ठीक है जी जरा आधा घंटा रुक जाओ थोड़ी देर में तुम लोग को छोड़ देंगे हाँ ठीक है सर और कहाँ निकल रहे मैं तमिलनाडु से आ रहा हूँ कहाँ निकल रहे लेह लद्दाख ले हाँ हाँ मैं भी गुड कन्याकुमारी से आ रहा हूँ कन्याकुमारी से हाँ। बहुत बढ़िया थैंक यू तो कैसे ग्रुप में जा रहे हो नहीं अकेले आ रहा हूँ मैं भी सोलो ही हूँ हाँ, मैं भी चलो एक आदमी आएगा मेरे साथ हाँ। वो उसको थोड़ा काम है तो आगे चल गया उसको तो कहीं होटल रुके हो नहीं रुके हो होटल में तो ज्वाइन कर लेते हैं साथ में हाँ मेरा दोस्त भी पीछे भी आ रहा है ज्वाइन कर लेते हैं हाँ ज्वाइन कर देगा पक्का हाँ चलो नंबर सेव करें हाँ नंबर है मैं दे रहा हूँ नंबर ஸோ காய்ஸ் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க पहले सोच करके सोच रहा था ஸோ காய்ஸ் பார்த்தோன்னா மணாலிக்கு போகிற ரூட்டில் பார்த்தோம்னா அந்த இடத்துல செக் போஸ்ட் வச்சு நம்ம போகக்கூடாதுன்னு இப்போதைக்கு நம்மளை இது பண்ணியிருக்காங்க ஏன்னு சொல்லோம்னா இங்கே ஏதோ ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கான் அதனால் ஸோ நம்ம ப்ரோ பார்த்தோம்னா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காப்புல ஒரு ஊபியிலேருந்து வர்றாப்புல லக்னோலேருந்து லக்னோ சே ஆறாயனா லக்னோலேருந்து வர்றாப்புல அவரோட பைக் தான் அது இந்த வீஸ்ட்ராம் 250 ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு ஒரு வகையில் சொல்ல போனால் இது வந்து நல்ல கம்ஃபர்ட்டான ரைட் கொடுக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த பைக் ஒரு நல்ல பைக்கு காசு நிறைய பேர் அட்வென்ச்சர் ரைட் பண்ணுறீங்கன்னா இந்த பைக்கு வந்து நீங்கள் நான் சஜஷன் பண்ணுவேன் கண்டிப்பாக இவர் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் லக்னோலேருந்து அப்படியே பிளான் பண்ணி வந்திருக்காப்புல நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோம்னு சொன்னீங்க ரொம்ப चार्जिंग केबल है जो इससे लगा करके डायरेक्ट मैं लगा देता हूँ मेरा मोबाइल 1% भी डाउन नहीं होता हाँ 100 का 100 रहता है अच्छा तो मेरे को दिक्कत नहीं होती है ठीक है फ्यूचर में कि कहीं मान लो हम कहीं इमरजेंसी में कुछ प्रॉब्लम चार्जिंग का प्रॉब्लम हमारा फुल चार्ज है मोबाइल और இதில் வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்குது கைஸ் இதில் பார்த்தோம்னா இந்த சார்ஜிங் போடுறதெல்லாம் பக்காவாக இருக்கும் அது இது என்ன கேட்டால் அட்வென்ச்சர் பண்ணுறீங்கன்னா இந்த பைக்கு போகிறது ஒர்த்து ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்காப்புல ये मैंने 2 लगा ये पूरा एरिया कवर कर देंगे अच्छा 8-10 राइडर के लिए हाँ अच्छा तो इसमें एक डेविल लाइट है और एक वाइट लाइट एक पीली लाइट में अच्छा ஃபாக் லேம்ப் வந்து நம்மள பவர்ஃபுல்லான வந்து போட்டிருக்காராம் डेविल लाइट रेड कलर இது வந்து எமர்ஜென்சி டெவில் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நமக்கு வந்து அந்த ஒயிட் லைட் மாதிரி இருக்காது அது தெரியல அவ்வளோவா ஏன்னா லைட்டாக சகதி அடிச்சிருக்கிறதுனால ஏன் இது வந்து ஃபுல் ஃபாக் லேம்பாக இருக்குது अच्छा इसमें सामान हाँ पूरा फिटिंग हाँ अच्छा हाँ और लगवाने का 300 मतलब टोटल 1800 में मेरे को ये फिटिंग भी करके मिलेगी अच्छा அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவுக்கு பக்கத்தில் தான் நம்ம வண்டியை நிப்பாட்டி போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் ஃபாக் லேம்ப் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே சார்ஜிங் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம் செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ காய்ஸ் இதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு அரை மணி நேரம் நிற்கணும் ஏன்னா அந்த ரோடு ஒர்க் போகிறதுனால ஸோ அந்த ரோடு ஒர்க்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாக்கு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் காய்ஸ் அதுக்கப்புறம் நம்ம மோட்டோ லைக்கில் பார்க்கலாம் ஓகே வண்டி தான் இனிமேல் இங்கே பாருங்கள் அந்த ஆறு வந்துக்கிட்டு இருக்கா இந்த ஆறுங்கண்ணா ஓடிட்டுருக்கு அது பக்கத்தில் பாருங்களேன் ஒரு வீடை ஆற்றுல வெள்ளம் வந்தால் அப்புறம் அரிச்சிட்டு போகாமல் என்ன ஒன்றும் கொஞ்சம் மேலே ஏற்றி கட்டியிருந்தாலும் பரவாயில்ல இப்போ வரும்போது பார்த்தேன் ஒரு லக்கில் வர அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டோம் அப்படியே நம்பர் கொடுத்தேன் ரூம் ஸ்டே கூட ஸ்டேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்குது ஆனால் அவர் பட்ஜெட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ரூம்ஸ் எல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு அதுக்கு செட் ஆகாது நம்ம 1000க்குள்ளே பார்ப்போம் அவர் 2000-3000 பார்க்குறாரு அது நமக்கு செட் ஆகாது இனிமேல் கிளம்ப வேண்டியதான் காய்ஸ் இனிமேல் இந்த பக்கம் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி தான் சரிஞ்சு கிடக்கும் போல இருக்குது இங்கேருந்து சரிஞ்சு இந்த பக்கம் விழுந்துருக்கு ஸோ காய்ஸ் இனிமேல் தான் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஃபால்ஸ் வேறு ஊற்றிக்கிட்டு இருக்கு ஏன்னா அங்கேயே நம்ம இதில் 1 மணி நேரம் இப்போ நிப்பாட்டி வச்சுட்டாங்க அந்த பக்கம் ரோடு ஒர்க்கு போயிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிளம்பிக்கிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் காய்ஸ் ஐயோ தண்ணி மட்டும் வந்துச்சு சூப்பராக இருக்கும் பார்க்க கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டு இருக்குது தண்ணி அதோட நிறைய லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குல்ல அதனால் அந்த பிரச்சனை வேறு ஒரு பக்கம் காய்ஸ் இப்போ தான் காய்ஸ் உண்மையான சில்னஸ் ஃபீல் ஆகுது லைட்டாக உள்ளுக்குள்ளே ஜிலுன்னு இருக்குது அப்படியே
பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. லைட்டெல்லாம் கிடையாது. ஒரு அந்த லக்கில் வரும்போது ஒரு லக்கில் ஜிப்புன்னு ஒரு காற்று அடிச்சிச்சு பாருங்க. அப்படியே அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. இனிமேல் மேலே போக போக அந்த மாதிரி கூலிங் அதிகமாகும். நான் ஒரு விஷயம் எதிர்பார்க்குறேன், ஸ்னோஃபால் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளே, ஸ்னோஃபால் ஆகணும் எங்கேயாவது ஒரு இடத்துல. நான் ஸ்னோ பார்க்கணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். மணாலி ரூட்டு எடுத்ததுக்கு காரணமும் அதுவும் ஒரு காரணம் தான். ஸோ ஸ்னோஃபால் ஆகணும், கடவுளே வேண்டிக்கிறேன். வாங்கிய காற்று. ஆஹா, இங்கே ஒரு ஸ்டாப்பா? இங்கே தான் ஏதோ பிரச்சனை. ஆஹா, இங்கே பாருங்கள் காசு, பேக்ரவுண்டை பாருங்கள் காசு, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஃப்ரண்ட்டில் வியூவை பாருங்கள். நம்ம அப்படியே முன்னாடி அப்படியே முந்தி போவோம், போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. ஆக்சுவலி பார்த்தோன்னா அது டேம் வியூ காய்ஸ். இந்த பக்கம் அந்த பக்கம் டேம். இது நான் கோபுரம் வந்து ஹெல்மெட்டில் மாட்டவே இல்லை, கையில் பிடிச்சி பேசிட்டு வர்றேன். அந்த மழை வருதுன்னு கழட்டி வச்சேன். ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள், இது டேம் வியூ. இது அதனால தான் இந்த லக்கில் விடவே இல்லை இருக்குங்க. ஸோ ஏன்னா கவர் பீச்சு பீச்சு பீச்சு. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா மழை பெய்யுது. ஒரு இடத்துல இப்போ நின்று ரெயின் கவர் மாட்டிட்டு போயிடுவோம், ஓகேவா? वीडियो में मना कर रहा है सर, रेन कवर पहन लो, रेन कवर पहन लो. ஸோ காய்ஸ், அங்கே மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் வந்தோம். அங்கே விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே இன்னொரு லக்கில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டருக்கு பார்த்தோம்னா வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகி அந்த ரோடு ரிப்பேர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆள் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இங்கேருந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வியூ ஒன்று காட்டுறேன், அதை பாருங்களே. பார்த்தீங்களா, செம்மையான வியூவாக இருக்குல்ல. சும்மா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. அடுக்கடுக்காக இருக்குது மலை. ஏதோ பெயிண்டிங் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது அப்படியே பார்க்கையில். இங்கேருந்து பார்த்தோம்னா வண்டி அவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது, ரொம்ப தூரம் நிற்கிது. முன்னாடி அதே மாதிரி பயங்கரமாக அங்கே நிற்கிது. அங்கே பாருங்கள், ரோப் கார் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதான்னு தெரியல, ஏன்னா இது வைட் ஆங்கிள் லென்ஸில் இருக்கிறதுனால தெரியாது. நம்ம பைக் இங்கே கீழே நிற்கிது. இங்கே நம்ம செலவுடி அந்த பக்கம் நிற்கிது. அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ ஏற்கனவே இங்கே நின்றவங்கலாம் ஒரு 2 மணி நேரமாக நிற்கிறாங்களாம். ஏற்கனவே நின்றவங்களே இங்கே 2 மணி நேரம் நிற்கிறாங்களாம். நம்ம இப்போ எவ்வளோ நேரம் நிற்க போகிறோமோ எனக்கு தெரியலை, பார்ப்போம். ஸோ காய்ஸ், கட்டுமையான அட்வென்ச்சர் காய்ஸ். அந்த அளவுக்கு லேண்ட்ஸ்லைட் ஆகி ரோடு டயர்லாம் பார்த்தோன்னா ஸ்கிட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த அளவுக்கு கேமரா மாட்ட முடியாது. அந்த அளவுக்கு இனிமேல் போகிற இடம் ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்லைடான ஏரியா தான். ஸோ இனிமேல் பார்க்க போகிறீங்க. மழை வந்ததுனால தான் நான் கேமராவை கழட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இல்லைனா நான் கேமராவை கழட்டி வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதை விட இன்னும் நிறையா பார்க்க போகிறோம், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்வென்ச்சர் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் மீடியா மோடோட சேர்த்து வாட்டர் ப்ரூஃபாக இருந்துச்சுன்னா ஈஸியாக என்னால் இது பண்ண முடியும். ஆனால் அப்படி கிடையாது. என்கிட்ட மீடியா மோடு வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நான் வச்சுருக்கிறது ஒரே ஒரு கேமரா. அதனால் கொஞ்சம் நான் கேமராவை சேவ் பண்ணி ஆகணும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், எவ்வளோ சரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ரோட்லேருந்து. இதெல்லாம் நிறையா கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. நான் ரோட்டை பார்த்து ஓட்டுறேன், நீங்கள் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்படியே இன்னொன்று சொல்ல போனோம்னா, ஒரு அப்பாச்சி RR 310 நேக்கட் வெர்ஷன் இருக்குல்ல, அந்த வண்டி ஒன்று, ஐயோ ரொம்ப வேகமாக வருது. ஒன்று ஸ்கிட் ஆகிக்கிட்டு ஏறவே மாட்டேன்ருச்சு. நான் வரட்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு அப்படியே ஏறி வந்துட்டேன். அப்படியே நம்ம வண்டி லோ சிசி இது காய்ஸ், டார்க்கு கம்மி தான், ஆனால் ஈஸியாக ஏறிடும். ஆனால் அந்த வண்டியில் பவர் அதிகங்கிறதுனால என்ன ஆகும்னா, டயரை வந்து வேகமாக சுற்றும், வேகமாக இழுக்கும். அப்படி வேகமாக இழுக்கும் போது ஸ்கிட் ஆகும், அந்த பிரச்சனை இருக்கும். ஒரு ஃபாரின் லேடியா பையன் ஒரு ஃபாரின் பையன் வந்து சைக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சைக்கிளிங் பண்ணணும் ஒரு வாட்டியாவது பண்ணி பார்க்கணும், எனக்கும் ஆசை. அது நேடா குரங்கு விளையாட வந்துறியா? இங்கே பாரு, இந்த குரங்கு இந்த பேக் சைடு சிவப்பாக இருக்கும்ல, அந்த குரங்கு. இது ஏகப்பட்ட குரங்கு இந்த மாதிரி பார்த்தேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இப்போ ராக்கு, இந்த பாறையெல்லாம் எப்படி இருக்குன்னு, அதுக்கு சைடில் இந்த பக்கம் இல்லை, ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வியூன்னு. செம்மையாக இருக்குல்ல.
டனல் நம்ம இந்த டனலில் போக வேண்டியது தான் காய்ஸ். இப்போ சொல்ல போனோம்னா ஆனால் அந்த டனல் ரோட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குமா என்னன்னு தெரியல. அதனால தான் அங்கே விடாமல் எங்களை வந்து இங்கிட்டு சுற்றி விட்டாங்க. அதனால தான் அந்த ரோடும் இதாக இருந்துச்சு. தண்ணி இங்கேருந்து தான் வரும்போது இருக்குது. கொஞ்சம் பாருங்களே, அதை அரிச்சிக்கிட்டு வந்த இடத்த பாருங்கள். தண்ணி அரிச்சிக்கிட்டு வந்ததை எவ்வளோ தூரத்துக்கு அரிச்சிட்டு வந்திருக்கணும். பயங்கரம்டா, சும்மா வேறு லெவலில் இருக்குது. 4 வீலர்லாம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இந்த பக்கம் இருந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பைக்ஸ் மட்டும் இப்போ அலோவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். பார்த்துக்குருவோம். இது எத்தனாவது டனல்னு எனக்கே தெரியல. 8வது டனலாக இருக்கும். போடு இந்த டனல் சூப்பராக இருக்குப்பா. நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சக் 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 சக். ஸோ காய்ஸ், மேலே பாலம் போய்கிட்டு இருக்குது. சைட்லேருந்து பாருங்கள் பாறையெல்லாம் எத்த பறிச்சு விழுந்து கிடக்குன்னு ரோட்டுக்குள்ளே. மேலேயும் ரோட்டில் விழுந்துருக்கும்ல இருக்குது. ரோட்டுக்குள்ளே விழுந்து எவ்வளோ போகலாம். மேலே ரோட்லேயும் விழுந்து அந்த பாலத்துக்குள்ளேயே விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே பாருங்கள் எவ்வளோ விழுந்துருக்குன்னு பாருங்கள் காய்ஸ். ஐயோ சே 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 சே. இங்கே பாருங்கள், இந்த பாலத்திலே பாருங்களேன் எந்த அளவுக்கு விழுந்துருக்குன்னு. சே ஐயோ சுத்தமாக ரோடுக்கு அந்த பாலமே உடையிற அளவுக்கு அங்கேருந்து சரிஞ்சு வச்சு விழுந்துருக்கும் காய்ஸ். ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே பாருங்கள். அதனால தான் ரோட்டை டிவைஸ் பண்ணி அங்கே பாருங்கள் கீழே இந்த என்ன சொல்கிறது, இது ஐயோ உருந்து கொட்டிக்கிட்டுக்கடா. ஐயோ சரிஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கு காய்ஸ். நல்ல கரெக்டாக நான் கிராஸ் பண்ணுறேன், மேலேருந்து சரிஞ்சு கொட்டுது கொய்யால. என்ன சொல்றது, டக்குன்னு அந்த பேர் வந்து விசில் அடிச்சு அங்கே வந்து லாரியை நிப்பாட்டிட்டாரு. பெருசாக ஒன்றும் விழுவல, ஆனால் கொஞ்சம் மீடியமாக தான் விழுந்துச்சு. ஆனால் மீடியமாக விழுந்தாலுமே அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகும் அப்படியே விழுக. ஸோ எப்போ முன்கூட்டியே ஸ்டாப் பண்ணுறது நல்லது தான். கரெக்டாக அந்த ரோடு ஒர்க்கர் அண்ணன் வந்து கரெக்டாக அதை பிடிச்சிட்டாரு. இங்கே பாருங்கள் எப்படி ரோட்டுக்கு முன்னாடி வந்து இந்த சரிஞ்சு கிடக்கணும். நம்மளுமே கொஞ்சம் அது மாதிரி சரிஞ்சு கொட்டியிருக்கு. நம்ம கொஞ்சம் மெதுவாக போகிறது நல்லது. நம்ம சோலோவாக வந்திருக்கோம், டபுளாக வரல. ஏன்னா கீழே விழுந்தால் கூட தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம மூவ் ஆகணும். ஸோ கொஞ்சம் மெதுவாக போவோம். லாரி வேற வருது. ஷட் ஓ என்னடா இருந்தாலும் திட்டுறான் பாரு பைத்தியக்காரங்க. ஸ்கூட்டிக்காரன் ரொம்ப இதாக போயிட்டுருக்கேன்.